சஜா மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ட்ரெடிஷ்னல் மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வச்சு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான அல்வா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் அண்ட் ஒரு வெல்லம், பனை வெல்லம், நல்லா பனை வெல்லம் எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை இது வேணால் எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது கூட 4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். 4 கப்பு தண்ணி, 2 கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி. ஸோ 2 கப்பு வெல்லம், அந்த வெல்லத்தை வந்து உடச்சி தூள் தூளாக்கி 2 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். பனை வெல்லம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். அந்த 4 கப் தண்ணியில் 2 கப் வெல்லம் போட்டு நல்லா கரைச்சி அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ்வில் கடாய் வைங்க. அந்த கடாயை வந்து நான்ஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லைன்னா நல்ல ஒரு ஹெவியான பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து அடி பிடிக்காது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம 2 கப் மாவு அதில் ஆட் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் மல்டி மில்லட் சஜா ட்ரெடிஷ்னல் மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் 2 கப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். ஆல்ரெடி வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு அதில் வந்து நீங்கள் ஊற வச்சுருந்த அந்த வெல்லம் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை தண்ணியை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி அதோடவே ஆட் பண்ணிக்கிங்க. கடாயில் மாவு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அந்த வறுத்து வச்ச மாவுலேயே அந்த வெல்லத்தோட தண்ணி ஊறி இருக்கும். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. ஃபில்ட்ரு பண்ணால் கசடி எதுவும் வராது. இருந்தாலும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி ஆட் பண்ண உடனேயுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை விடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா தான் அது கட்டி விழுகாது. இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நல்லா கையில் கட்டி விழுகாமல் நல்லா கலரிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அல்வா பதத்துக்கு வரும். நம்ம ஆட் பண்ண தண்ணி, அந்த மாவில் நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் வந்து அப்பப்போ அப்படியே தண்ணி சுண்ட சுண்ட நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படியே விட்டு விட்டு நல்லா நீங்கள் கலரிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக கூட நீங்கள் அதை ஊற்றி கலர்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அந்த நெய் ஃபுல்லாகவே அந்த மாவு உள்ளே இழுத்துரும், நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லது. ஆனால் ஹல்வான்னு நம்ம சொல்லிவிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது மெயினாக குழந்தைங்களுக்கு பிடிக்காததுனால நம்ம நெய்யை ஆட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா பாதாம், முந்திரி இதெல்லாமே நல்லா சாப் மாதிரி பண்ணிவிட்டு வறுத்து அதில் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான சஜா ட்ரெடிஷ்னல் மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வச்சு ரொம்ப சுவையான ஒரு ஹல்வா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாவில் வந்து நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேக்ரவுண்டில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள். இந்த ஹெல்த் மிக்ஸில் பேன் கேக், தோசை, ரோட்டி, பிஸ்கெட், கேக்ஸ், ஹல்வா, களி, ஸ்மூதி இது மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். இதில் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத ரெசிப்பியாக நாங்கள் எங்களோட ப்ராடக்டோட லேபிள்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் மேக் பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க, வயசான பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். 40+ மேலே இருக்கவங்க டெய்லியும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இது எல்லாமே க்யூர் ஆகும். இது ஃபுட்டுங்கிறதுனால இதுக்கான லைசன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கோ இதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் ஹெல்த் மிக்ஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பல்க் குவான்டிட்டியில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் ப்ராடக்டாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணுங்கள்.